எந்த ஒரு நல்ல கருத்துக்களையும் கேளுங்க. அதுக்காக ஒருத்தரை சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்களே உங்களை தெளிவுபடுத்திக்கணும். சரியா? என்னை பொறுத்த மட்டும் எதையுமே ரசிக்க தெரிந்தவன் கடவுளை காண்கின்றான், ரசனை இல்லாதவன் காலத்தை கடந்து செல்கின்றான். இதுதான் என்னுடைய கோட்பாடு. யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான வாசகமாக உள்ளது இது. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதுக்கு நீங்க விடைய சொல்லிட்டீங்க. ஒரே இது அதுதான். எதையும் ரசிக்கிறதுன்னா அவனுக்குள்ள கண்டிப்பாகவே ஒரு ஆத்மாத்ம உணர்வுகள் ஏற்படும். அப்போ அந்த ஆத்மாத்மா உணர்வுகள் எதோட லைக்கியமாகிறது என்றால் நம்மளுடைய காஸ்மிக்கோட லைக்கியமாகிறது. காஸ்மிக்கிறது பிரபஞ்சம், யூனிவர்ஸோட லைக்கியமாகுது. அப்போ யூனிவர்ஸோட லைக்கியமாகுது. அவன் இந்த சிற்று இன்பத்தை காட்டிலும் பேரின்பத்தையே அவனுக்குள்ளேயே அவன் அணிவிக்கிறான். ஸோ அவன் நிச்சயமாக அவன் காணக்கூடிய ஒரு சக்தியை பெற்று விடுகிறான். ரசனையே இல்லாதவன்கிட்ட